ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரம் பிகாஸ் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேர் எவிக்ஷன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு பிக் பாஸ் இருந்துச்சுன்னா ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நம்மளை என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு ட்விஸ்ட்டு. இது ட்விஸ்ட் என்னன்னா, தீபக் போகிறது தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் வந்து அருண், பவித்ராவா அருணா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா போவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அருண் போயிட்டாங்க. அதான் ட்விஸ்ட்டு. பரவாயில்ல, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிக் பாஸே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்புறம் வேறு என்னது, ஆமாம் இன்னைக்கு தீபக் எவிக்டடு. தீபக் அவர் நினச்சார் பனிப்பட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. பட் ஆனால் வந்து மிஸ் மிஸ் ஜனனி, பவித்ரா ஜனனி அவங்களும் பணம் பெட்டி எடுத்துகிட்டு போனான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பவித்ரா ஜனனிலாம் பணம் பெட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு அருணே எடுத்துகிட்டு போயிடலாம். சீரியஸ், அதுக்கு மிஸ்டர் அருணே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பவித்ரா ஜனனியோட மிஸ்டர் அருண் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தார். அப்புறம் ஆமாம், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு விஷால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பவித்ரா ஜனனி வாய்ப்பு இருக்குது. மிஸ்டர் விஷால் எவ்வளோ வச்சாலும் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவரோட கேம் வந்து போதும், வந்த வரைக்கும் லாபம்ட்டு போயிடுவார் மிஸ்டர் விஷால். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் 132 பேருக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.